ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள். சம் ஸ்டோன்ஸ் ஆர் கியூப்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது ஸ்டோன் வச்சுக்கிட்டுமா, சம் ஸ்டோன்ஸ் ஆர் கியூப். நெக்ஸ்ட்டு நோ கியூப் இஸ் கிளாஸ், அதாவது கிளாஸுக்கும் கியூபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல் பேட்ஸ் ஆர் கியூப், எல்லா பேட்டும் கியூப் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் முடிவுகள். சம் ஸ்டோன்ஸ் பீயிங் பேட்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது சம் ஸ்டோனு பேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பாசிபிலிட்டின்னு வந்தாவே அந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு நோ பேட் இஸ் கிளாஸ், அதாவது பேட்டுக்கும் கிளாஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதாவது கியூபுக்கும் கிளாஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த பேட்டுக்கும் கிளாஸுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்போ இந்த கன்க்ளூஷனும் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆல் கியூப்ஸ் ஆர் பேட்ஸ், எல்லா கியூபும் பேட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கியூப் அங்கே இருக்குது, பேட் அங்கே இருக்குது, சம் கியூப் தான் பேட். அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட்டு நோ ஸ்டோன் இஸ் கிளாஸ், கிளாஸுக்கும் ஸ்டோனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ கிளாஸ் இங்கே இருக்குது, ஸ்டோன் பாருங்க இந்த இடத்துல இருக்குது. அதாவது கிளாஸுக்கும் கியூபுக்கு தான் சம்மந்தம் இல்லை, ஸ்டோனுக்கும் கிளாஸுக்கும் நம்ம சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த 4வது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணாது. அப்போ 1 and 2 ஒன்லி ஃபாலோ. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.